நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் ஈஷா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் பங்கேற்ற 77 வெளிநாட்டவர்கள் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களின் தற்போதைய நிலை இருப்பிடம் தொடர்பில் இதுவரையில் தகவல் கிடைக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாத்திரியர்கள் தங்கியிருந்த குடிவரவு மையத்தில் சிக்கியிருந்த 77 பேரும் வெளிநாட்டு பிரஜைகள் என ஈஷா அறக்கட்டளையின் சுவாமி ஸ்வாக்ஞா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நேபாளத்தில் உள்ள தன்னார்வலர்கள் மீட்பு பணியாளர்களுடன் அறக்கட்டளையின் பிரதிநிதிகள் தொடர்ந்தும் நிலைமையை கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். இந்த அனர்த்தம் தொடர்பில் ஆழ்ந்த வேதனையை ஈஷா அறக்கட்டளையின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் வெளிப்படுத்தியிருந்தார். இது மிகவும் கொடூரமானதும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அசாதாரணமானதான ஒரு பேரழிவாகும். துரதிர்ஷ்டவசமாக நிலைமை இப்படி திரும்பியுள்ளது. ஒரு மணித்தியாலத்திற்குள் சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தூதரகங்களுக்கும் இந்தியாவிலும் நேபாளத்திலும் தகவல் தெரிவித்துள்ளோம். இந்த விடயத்தில் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்திய தூதரகம், இந்தியாவில் உள்ள சீன தூதரகம், அமெரிக்க தூதரகம் ஆகியவற்றின் உதவியுடன் நான் சிலருடன் அங்கு சென்று நிலைமையை நேரில் பார்வையிட்டு எங்களால் என்ன உதவி செய்ய முடியும் என்பதை பார்க்க அனுமதி பெற முயற்சித்து வருகின்றோம். who has been with us for more than 2 decades